ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பீட்ரூட் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் ஒரு குழிக்கு 2 அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே மற்ற பொருட்களை ஒன்றா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டை போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது கூட ஒரு 2 பத்தை தேங்காய் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியும் போடலாம், துருவலாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தீயை குறைவாகவே வச்சுட்டு இதெல்லாம் வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த பொருட்கள் கண்டிப்பாக இந்த அளவுகளோடு சேர்த்துக்கணும். அப்போ தான் பீட்ரூட் சட்னி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு. இப்போ இது கூட இந்த பீட்ரூட் சட்னிக்கு தேவையான புளி சேர்த்துக்கிறேன். புளிப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இனிப்பு வகை சேர்ந்தது பீட்ரூட்டு, அதனால் சொல்கிறேன். நல்லா ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை துருவி எடுத்துருக்கேன். பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்க்குறதோட துருவி சேர்த்தோன்னா பச்சை வாசனை இல்லாமல் சட்டுன்னு வதக்கி எடுக்கலாம். பீட்ரூட்டை வேக வைக்கக்கூடாது, பச்சை வாசனை இல்லாமல் வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்தோன்னா தான் சட்னி டேஸ்ட் இருக்கும். நம்ம வேக வச்சு எடுத்துட்டோன்னா டேஸ்ட் இருக்காது. இப்போ பீட்ரூட் சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸோட இந்த பீட்ரூட்டை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் தான் மூடி வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம். அந்த பீட்ரூட்டில் இருக்க சார்லேயே வதங்கி வந்துடும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கோம். பச்சை வாசனை இல்லை, நல்லா ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் வதக்கக்கூடாது பீட்ரூட்டை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நரன்னு இருக்கக்கூடாது. நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நரன்னு அரைச்சிட்டிங்கன்னா இனிப்பு சுவை உங்களுக்கு அதிகமாக தெரியும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டோன்னா இனிப்பு சுவை அந்த அளவுக்கு தெரியாது. லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு சட்னியோட கன்சிஸ்டன்சிக்கு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து நல்லா இதை பொரிய விட்டு இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.